உண்மையின் தாயே இறைவா, இறை மகனே இறைவா, தூய ஆவியே இறைவா, உம்மை புகழ்கின்றோம். அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? என்னை பார்ப்போர் எல்லாரும் என்னை ஏளனம் செய்கின்றனர், உதட்டை பிதுக்கி தலையை அசைக்கின்றனர். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, அவர் மீட்கட்டும். அவருக்கு இவன் மீது பிரியமிருந்தால் இவனை விடுவிக்கட்டும் என்றார்கள். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? ஏனெனில் பல நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டன, பொல்லாதவர்கள் கூட்டம் என்னை வளைத்துக் கொண்டது. என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள், என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணிவிட முடியும். அவர்களோ என்னை பார்க்கிறார்கள், பார்த்து அக்களிக்கிறார்கள். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 11 இறைச்சொற்றொடர்கள் 1 முதல் 10 வரையிலானவைகள். இயேசு தம் சீடரோடு ஒலிவமலை அருகில் உள்ள பெத்பகு, பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்து எருசலேமை நெருங்கிய பொழுது இரு சீடர்களை அனுப்பி, உங்களுக்கு எதிரே இருக்கும் ஊருக்குள் போங்கள். அதில் நுழைந்தவுடன் இதுவரை யாரும் அமராத ஒரு கழுதை குட்டி கட்டி வைக்கப்பட்டிருப்பதை காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டால், இது ஆண்டவருக்கு தேவை, இதை அவர் உடனே திருப்பி இங்கு அனுப்பிவிடுவார் என சொல்லுங்கள் என்றார். அவர்கள் சென்று ஒரு வீட்டு வாயிலுக்கு வெளியே தெருவில் ஒரு கழுதை குட்டியை கட்டி வைப்பதைக் கண்டு அதை அவிழ்த்து கொண்டிருக்கையில் அங்கு நின்று கொண்டிருந்த சிலர் அவர்களிடம், என்ன செய்கிறீர்கள்? கழுதை குட்டியையா அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டனர். அவர்கள் இயேசு தங்களுக்கு கூறியபடியை சொல்ல அங்கு நின்றவர்களும் போகவிட்டனர். பிறகு அக்கழுதை குட்டியை இயேசுவிடம் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் மேலுடைகளை போட அவர் அதன் மீது அமர்ந்தார். பலர் தங்கள் மேலுடைகளையும் வேறு சிலர் வயல்வெளிகளில் வெட்டிய இலைதழைகளையும் வழியில் பரப்பினர். முன்னேயும் பின்னேயும் சென்றவர்கள், ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்ற பெறுக, வரவிருக்கு நம் தந்தை தாவீதின் அரசு போற்ற பெறுக, உன்னதத்தில் ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பரிசுத்த வாரத்தின் தொடக்க நாள் இன்று குருத்தோலையின் விழா.
அன்றைக்கு ஒரு பவனி கழுதைக்கு மேல் படைத்தவரை அமர்த்தி ஓசன்னாய் சொல்லி வழிநெடுகிலும் ஆடைகளையும் மரக்கிளைகளையும் போட்டு ஆரவாரத்தோடு எருசலேமுக்குள் அழைத்துச் செல்லப்பட்டார் இயேசு. இதுவே பாடுகளின் தொடக்கமாக அமைந்தது. கடந்த விபூதி புதன் தொடங்கி பல்வேறு பக்தி முயற்சிகள், தான முயற்சிகள், தவ முயற்சிகள், உறுத்தல்கள், உண்ணா நோன்புகள், ஒரு சந்தை என கடைபிடித்து வந்த நாம் இறுதி வாரத்திற்குள் அடியெடுத்து வைத்துள்ளோம். இந்த புனித வாரம் எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். நாமும் அன்றைய நாளில் எருசலேமுக்குள் நுழைந்த இயேசுவின் மனநிலையோடு இந்த நாளிலே, இந்த குருத்தோலை பவனியிலே, குருத்தோலை விழா திருப்பலியிலே கலந்து கொள்ள சூழ்நிலைகளில் ஆண்டவர் இயேசுவின் பாடுகளின் ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. இன்றைய வாசகங்கள் குருத்தோலை பவனியை பற்றி மட்டும் பேசாமல் ஆண்டவர் இயேசுவின் பாடுகள் இறப்பை பற்றியும் பேசுகிறது. எனவேதான் பாடுகளின் ஞாயிறு என்னும் பெயரும் உண்டு. இன்றைய நாளில் இயேசுவின் பாடுகள் துன்பங்களை பற்றி சிந்திக்கிற சூழலிலே ஒரு மாற்றத்திற்காக கல்வாரி பயணத்தை மேற்கொண்டவர். ஒரு புரட்சியின் பயணமாக, பொதுநல பாதையாக, பயணமாக, மீட்பின் பயணமாக தன்னுடைய எருசலேமுக்குள் நுழைதலை வைத்துக் கொண்டவர். ஒரு மாற்றத்திற்காக அவருடைய உடல் துன்பத்தை அல்லாது உளவியல் துன்பங்களை, மன உளைச்சலை எண்ணி பார்க்க வேண்டும். இயேசு மெய்யான மனிதர் என்னும் உண்மையின் அடிப்படையில் இயேசு உண்மையான பாராட்டுதல்களை பெற்று ஏற்றுக்கொண்டார், மகிழ்ச்சியும் அடைந்தார் என நாம் நம்பலாம். அதுபோல அவரை பற்றி தவறான செய்திகள், வதந்திகள் பேசப்பட்ட போது அவர் மனம் புண்பட்டார், தாம் அநியாயமாக குற்றம் சாட்டப்படுவதாக எதிர்பார்த்திட்டார் என்பதையும் நற்செய்தியேடுகள் பதிவு செய்திருக்கிறது. எனவே இயேசுவின் பாடுகளின் நாட்களிலே அவருக்கு நேரிட்ட உச்சக்கட்ட மன அழுத்தங்கள், உளைச்சல், தனிமை உணர்வு, அவமான உணர்வு இவற்றை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஓசன்னா என்று புகழ் பாடல் பாடி அதே மக்கள் கூட்டமாகிய நாம் சிலுவையில் அறையும் என்று கூச்சலிட்ட போது இயேசு மேற்சொன்ன அத்தனை உணர்வுகளையும் நிச்சயம் அனுபவித்திருப்பார். இருப்பினும் உள முதிர்ச்சி பெற்ற ஒரு மனிதர், அறிவு தெளிவு பெற்ற ஒரு தலைவர், யதார்த்த நிலை உணர்ந்த ஒரு போராளி என்ற வகையில் இந்த மன உளைச்சலையும் அவமான உணர்வுகளையும் அவர் நேர்மனத்தோடு ஏற்றுக்கொண்டிருப்பார் என்னும் நாம் நிச்சயம் நம்பலாம். அந்த வகையிலே உணர்வு ரீதியில் துன்பமடைந்தாலும் அறிவின் பார்வையில் அவற்றையெல்லாம் இயேசு தெளிவோடு ஏற்றுக்கொண்டார். அவற்றையும் உலக மீட்பின் விலையே என்று ஒப்புக் கொடுத்தார். இயேசுவை பின்பற்றி நாமும் நமது வாழ்வில் வருகிற உணர்வியல் சிலுவைகளையும் துன்பங்களையும் தெளிந்த மனதோடு ஏற்கவும் அவற்றை மீட்பின் பணியாக அர்ப்பணிக்கவும் நாம் ஜெபிக்க வேண்டும். அதற்கான முயற்சிகளையும் நாம் ஏற்றெடுக்க வேண்டும். இந்த நாளிலே ஆண்டவர் இயேசுவுடைய இந்த கல்வாரி பயணம் ஒரு பொதுநல பயணம், பொதுநல பாதை. நம்மளை போல சுயநல பயணமோ சுயநல பாதையோ அல்ல. இன்றைக்கு அரசியல்வாதிகள் செய்கிறார்களே, அடிக்கடி தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்குள்ளும் நுழையாதவர்கள் நுழைந்து கொண்டிருக்கிறார்கள், பயணிக்கிறார்கள். அது யாராக இருந்தாலும் சரி, அது சுயநல பயணம். தன்னுடைய கட்சிக்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய வாழ்வுக்காக மேற்கொண்ட பயணம். ஆனால் இயேசுனுடைய அந்த எருசலேம் நுழைதல் பொதுநல பணி. இந்த இயேசுவோடு பயணித்தவர்கள், இயேசுவோடு அந்த பயணத்திலே பங்கெடுத்தவர்கள் யார் என்று கேட்டால், பயணித்தவர்கள் அதிகம், ஆனால் பங்கெடுத்தவர்கள் சிலர். ஏரோது, பிலாத்து, பொய்ச் சான்றுகளுக்கு தூபம் போட்ட பொதுமக்கள், மறைநூல் வல்லுநர்கள், யூத குருக்கள், தலைமை குருக்கள் என்று பல்வேறு இயேசுவோடு பயணித்தார்கள். ஆனால் பங்கெடுத்தவர்கள் அன்னை மரியாள், சீடர்கள் என்று சொற்ப பேர்களே. 101 தலைவன், அரிமத்தியா சூசை போன்றவர்கள். நாம் இயேசுவின் இந்த புனித வாரத்திலே இயேசுனுடைய வாழ்க்கையோடு பயணித்தவர்களா, அவருடைய பயணத்திலும் பாடுகளிலும் பங்கெடுத்தவர்களா, அல்லது பங்கெடுக்க ஆசைப்படுகின்றவர்களா? ஆமென். மன்றாடுவோமாக. பாடுகளையும் உளவியல் துன்பங்களையும் ஏற்றுக்கொண்ட இயேசுவே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். எங்களது வாழ்வில் நாங்கள் எதிர்கொள்ளுகிற எதிர் உணர்வுகளையும் நேர்மனத்தோடும் விவிலிய மனநிலையிலும் ஏற்றுக்கொள்ளுகிற வலிமையை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு இரக்கம் காட்டியருளும். ஆமென். ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக.
நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே, நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உள்ளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன், நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன், நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன், பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன், பாசமான தெய்வமே என்னை பாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன், நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன், நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன், வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன், வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே, நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே, நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை
தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.